மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா வந்து கடந்த ஆட்சியில எல்லாத்துலயும் ஊழல். எதுல ஊழல் இல்ல சொல்லுங்க? குழந்தைங்க சாப்பிடுற முட்டையில ஊழல், பருப்புல ஊழல், பால்ல ஊழல், போடாத ரோட்ல ஊழல், கல்வியில ஊழல், மருத்துவத்துல ஊழல். யூ டேக் எனி டிபார்ட்மெண்ட், எல்லாத்துலயும் ஊழல். ஆனா இந்தியன் படத்துல வர இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, லஞ்சம் வாங்குவதும் தப்பு. இத அண்ணன் சொன்ன மாதிரி, அதாவது நான் கண்டிப்பா மக்கள் பணத்தை தொட மாட்டேன், யாரையும் தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி இப்போ தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, கண்டிப்பா யாரும் லஞ்சம் கேட்காதீங்க அப்படின்னு. இதுக்காகவே 4 லேண்ட்லைன் நம்பர், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 4 லேண்ட்லைன் நம்பர், ஒரு வாட்ஸ்அப் நம்பர், ஒரு இமெயில் ஐடி அண்ட் ஒரு ஃபேக்ஸ் நம்பர். அதாவது நம்ம வந்து அதிகாரிங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களோ, இல்ல நம்மள யாராவது மிரட்டுவாங்களோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்ல, யாரும் யோசிக்க தேவையில்ல. எல்லாரோட கம்ப்ளைண்ட்ஸும் கான்பிடென்ஸ்ல ஹேண்டில் பண்ணப்படும். அண்ட் இந்த அரசு துறைன்னு இல்ல, எந்த துறையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அதாவது ஒரு மிடில்மேனா இருந்தாலும், ஒரு ஏஜென்டா இருந்தாலும், ஒரு கான்ட்ராக்டரா இருந்தாலும், ஒரு கவர்மெண்ட் ஆபீசராவே இருந்தாலும் யாருமே லஞ்சம் கேட்க கூடாது. சோ யார் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலும் இந்த நம்பர்ஸ்க்கு, அதாவது கீழே தெரியற இந்த நம்பர்ஸ்க்கு உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குவோம் அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. நம்மளோட சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு இத நம்மளால என்ன செய்ய முடியுமோ, என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப 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 முக்கியம் மக்களே. நம்ம ஒருத்தரால என்ன செய்ய முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம நினைச்சாதான் வருங்காலத்துல ஊழலே இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்க முடியும். சோ அண்ணன் வந்து அவரோட ஸ்டெப் எடுத்து வச்சாரு. இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெப்பை நாம எடுத்து வைக்கணும். இரு கை சேர்ந்தாதான் ஓசை. சோ அதுக்கான எல்லா கட்டமைப்பும் இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பயப்படாதீங்க. உங்களுக்கு யாராவது உங்ககிட்ட உங்களோட வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களோட கம்ப்ளைண்ட பதிவு பண்ணுங்க. நன்றி மக்களே. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.